ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மலர் யுகத்திலிருந்து உங்கள் அன்பு தோழி பேசுகிறேங்க. இன்றைக்கி திருமலையில் நம்ம ரூம்ஸ் எப்படி புக் பண்ணுறது, இன்னும் கீழ்த்திருப்பதில் ரூம்ஸ் எப்படி புக் பண்ணுறது, நாங்கள் எப்படி ரூம்ஸ் ஈஸியாக புக் பண்ணோம், எந்தெந்த நாட்கள் போனால் திருமலையில் நம்ம ஈஸியாகவே ரூம்ஸ் புக் பண்ணலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸுமே பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி திருமலையில் எப்படி ரூம்ஸ் ஈஸியாக புக் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருப்பேங்க. ஐகாலில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் லேட்டஸ்ட்டாக இப்போ தான் திருப்பதிக்கு நடந்து அலிப்பிரி பாதைக்குள்ளே போயிட்டு வந்தோங்க. ஸோ அதோட வீடியோவுமே நான் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் அழுத்த மறக்காதீங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்த வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். அலிப்பிரி பாதையில் நைட்டு 7 மணிக்கு ஏற தொடங்கினோங்க. நைட்டு 12:30 மணிக்கு மேல் திருப்பதிக்கு வந்துட்டோங்க. நாங்கள் உடனே சிஆர்ஓ ஆஃபீஸ் வந்துட்டோம். எப்பொழுதுமே நாங்கள் சிஆர்ஓ ஆஃபீஸ் வந்தாங்க ரூம் எடுப்போம். இது வரைக்கும் நாங்கள் ஆஃப்லைனில் மட்டும்தாங்க எடுத்திருக்கோம், ஆன்லைனில் எடுத்ததில்லை. மட்டும் இல்லாமல் அங்கே ஃப்ரீ பஸ்ஸும் இருக்குது. ஸோ அந்த ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுங்க. ஆனால் நைட் நேரத்தில் ஃப்ரீ பஸ்லாம் கிடையாதுங்க. எந்த இடத்துல கேட்டாலுமே சிஆர்ஓ ஆஃபீஸ் எங்கன்னா உங்களுக்கு உடனே சொல்லிடுவாங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இடம் தாங்க சிஆர்ஓ ஆஃபீஸ். நாங்கள் இந்த மாதிரி செவ்வாய் புதன் அப்படி பிளான் போட்டு வரும்பொழுது சாமி பார்க்கவுமே ஈஸியாக இருக்குங்க, ரொம்ப கூட்டமாக இருக்காது. நீங்கள் திருப்பதிக்கு முதன்முறையாக போகிறீங்க, எனக்கு எந்த இடமும் தெரியாது அப்படின்னு நீங்கள் கவலையே பட வேணாங்க. அங்கங்கே உங்களுக்கு இந்த வழி இந்த பக்கம் போவோம் அப்படின்ற ரூட் மேப்பும் டைரக்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த கடைகளில் கேட்டிங்கனாலுமே அவங்க உங்களுக்கு கிளியராக சொல்லுவாங்கங்க. இப்போது டைம் கரெக்டாக நைட்டு 1 மணி ஆகுதுங்க. இந்த சிஆர்ஓ ஆஃபீஸில் நைட்டிலேருந்தே ஆளுங்க நிற்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இடத்துல 50 ரூபாயிலேருந்து 100 ரூபாய் வரைக்கும் ரூம்ஸ் நமக்கு கொடுப்பாங்கங்க. இப்போ போக போக ஒரு 2-3 மணி ஆகும், கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது. நாங்கள் எப்போ வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் சென்னையிலேருந்து கிளம்புனோங்க. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 12:30 மணிக்கு நாங்கள் மேல் திருப்பதியில் இருக்கோங்க. ஸோ நம்ம இப்போ திங்கக்கிழமை தான் ரூம் எடுக்கிறது. திங்கக்கிழமை நம்ம ரூம் எடுக்கிறதுனால ரொம்பவே காலியாக இருக்கும். ஏன்னா சாட்டர்டே சண்டே திருப்பதிக்கு எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை நைட்டு அவங்க ரூமை காலி பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ நமக்கு அப்போ ரூம்ஸ் நிறைய கிடைக்கும். நாங்கள் எப்பொழுதுமே இந்த டைமில் தாங்க போவோம், திங்கள் செவ்வாய் புதன். ஸோ இந்த நாட்கள் தான் நாங்கள் பிளான் பண்ணி போவோம். உங்களால் இந்த நாட்கள் போக முடியும் அப்படின்னீங்கன்னா ஈஸியாக சாமி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரூம்ஸுமே ரொம்பவே ஈஸியாக கிடைக்குங்க. என்னடா இவ்வளோ பெரிய கூட்டமாக நிற்குதே, எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் கவலையே படாதீங்க. ஏன்னா விடிய காலம் 4:30 மணிக்கு ரூம்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு ரூம்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சோன்னு கடகடகடன் லைன் போயிடும், சீக்கிரமாகவே கொடுத்துருவாங்கங்க. லைனில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட்டம் கம்மியாக இருக்குங்க. அதுவே நீங்கள் சாட்டர்டே சண்டே வந்தீங்கன்னா லைனில் நிற்கவே முடியாது, எக்கச்சக்கமாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஏஆர்பி கவுண்டர் தாங்க. சிஆர்ஓ ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்க ஏஆர்பி கவுண்டர். அங்கே தான் எல்லாருமே படுத்துட்டு இருப்பாங்க. நாங்களுமே அங்கே தாங்க இருக்கோம். எங்கள் வீட்டுக்கார் போய் லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டாருங்க. நம்ம ரூம்ஸ் எடுக்கணும்னா என்னென்ன தேவைப்படும்னா நம்ம கையில் வச்சுருக்க மொபைல் நம்பர் அங்கே கண்டிப்பாக கொடுக்கணுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற நம்பருக்கு தான் உடனே உங்களுக்கு எந்த காட்டேஜ் உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்கன்னு மெசேஜ் வருங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. யார் ரூம் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டுமே ஆதார் கார்டு இருந்தால் போதுங்க, எல்லாருக்கும் வேணுன்ற அவசியம் இல்லைங்க. உங்களை ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. ரூமை வெக்கேட் பண்ணும்போதும் நீங்கள் தாங்க போகணும். உங்கள் வீட்டில் வேறு யாரும் போகக்கூடாது. யார் ரூம் வாங்குறீங்களோ அவங்க தாங்க அங்கே போகணும். இங்கே ரூம்ஸ் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணிக்கும் தருவாங்கன்னா காலையில் 4:30 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா எவ்வளோ ரூம்ஸ் இருக்கோ அதை பொறுத்து தாங்க அவங்களோட கணக்கு இருக்குது. 10 மணி வரைக்கும் தரலாம், ஒரு நாள் 12 மணி வரைக்கும் தரலாங்க. சப்போஸ் திருமலையில் கூட்டம் கம்மியாக இருந்ததுன்னா 12 மணி வரைக்கும் தருவாங்க. கூட்டம் அதிகமாக இருக்கும் நேரத்தில் சீக்கிரமாகவே அந்த ரூம்ஸ் உங்களுக்கு காலி ஆகிடுங்க. நீங்கள் வீக்கெண்டில் போனீங்கன்னா உங்களுக்கு ரூம்ஸ் கிடைக்கிறதுன்றது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயங்க. ஸோ நீங்கள் ப்ரைவேட் ரூம்ஸ் தாங்க அந்த டைம் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். மற்றபடி ஈவினிங் ரூம்ஸ் தருவாங்கனாலும் அதுவுமே கூட்டத்தை பொறுத்து தாங்க இருக்குது. ஈவினிங்குமே ஏன்னா நிறைய கூட்டம் இருக்கும் பொழுது நமக்கு ரூம்ஸ் கிடைக்க வாய்ப்பு இல்லை. கூட்டம் கம்மியாக இருக்கும்போது ரூம்ஸும் காலியாக இருக்கும். அப்போ நீங்கள் சாயங்காலம் போனீங்கன்னா கூட நமக்கு சிஆர்ஓ ஆஃபீஸில் உங்களுக்கு ரூம்ஸ்லாம் கொடுப்பாங்கங்க. 6 மணிலேருந்து ஒரு 8 மணி வரைக்கும் கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் ஈவினிங் டைமில் போய் அந்த டைம் அங்கே போயிட்டீங்க அப்படின்னீங்கன்னா அந்த சிஆர்ஓ ஆஃபீஸில் நீங்கள் போய் கேட்டிங்கனாலே இப்போ ஈவினிங்கில் எங்களுக்கு ரூம்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாலே அவங்க டீட்டெயிலாம் சொல்லிடுவாங்கங்க. உங்களுக்கு ரூம்ஸ் அலாட் பண்ணணும் நம்ம மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருங்க. ஸோ அந்த மெசேஜ் இப்போ கொடுத்துருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி மெசேஜ் தாங்க வரும். அப்படி ஒரு ஸ்லிப்பும் கொடுப்பாங்க. இந்த ஸ்லிப்பில் நீங்கள் எத்தனை மணிக்கு ரூம் எடுத்தீங்க, உங்களோட ஆதார் கார்டு நம்பர், உங்களோட மொபைல் நம்பர், உங்களுக்கு எந்த காட்டேஜ் அலாட் பண்ணியிருக்கிறது எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்கங்க.
உங்கள் மொபைலுக்கு மெசேஜ் வந்து 10 or 15 மினிட்ஸில் வந்துடுங்க. சம்டைம்ஸ் ரொம்ப கூட்டமாக இருக்கும்போது மெசேஜ் லேட்டாக வருங்க. கூட்டம் கம்மியாக இருக்கும்போது மெசேஜ் சீக்கிரமாக வந்துடுங்க. இந்த வாட்டி எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜே வரல. எங்களை போல் நிறைய பேருக்கும் மெசேஜ் வரலங்க. அப்போ மெசேஜ் வரலன்னா அங்கே இருக்கவங்ககிட்டே நம்ம போய் காண்டாக்ட் பண்ணோன்னா அவங்களே அங்கே சொல்கிறாங்க சில பேருக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளத்தால் மெசேஜ் வரல, ஸோ அப்படின்னு அவங்களே ஒரு மெசேஜ் மாதிரி அனுப்பி அவங்க உடனே அந்த ப்ராப்ளத்தை நமக்கு ரெக்டிஃபை பண்ணிடுறாங்கங்க. அட்வான்ஸ் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 ருபீஸ் பே பண்ண வேண்டியதாக இருக்கோங்க. அதில் வந்துட்டு 50 ரூபாய் இல்லைனா 100 ரூபாய் வந்துட்டு நமக்கு அலாட் பண்ண ரூமுக்கு ரெண்ட்டாக இருக்கோங்க. 500 ருபீஸ் அட்வான்ஸுங்க. இப்போ ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா, ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூம்ஸ்லாம் நேரில் போய் நம்ம புக் பண்ணுறதுனால நம்ம கையில் தான் கேஷ் கொடுக்குற மாதிரி இருந்தது. இப்போ புதுசாக என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கேஷ் வந்துட்டு நம்ம கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஜிபே ஆர் யூபிஐ மூலமாக அவங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. சப்போஸ் உங்ககிட்ட இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை, கையில் மட்டும்தான் கேஷ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் மாதிரி நீங்கள் கேட்டு பார்க்கலாங்க. ஸோ அவங்க கையில் தான் அதை ஒத்துக்கிறதும் ஒத்துக்காததும் இருக்குங்க. அப்படி இல்லை நீங்கள் கூகுள் பே மூலமாக தான் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் அங்கே உங்களுக்கு பக்கத்தில் நிற்கிறவங்ககிட்டே நீங்கள் அந்த ஹெல்ப்பை கேட்டு பார்க்கலாங்க. ஸோ கையில் கேஷ் கொடுத்துட்டு நீங்கள் என்னோடய ஜிபேயில் மணி அனுப்புறீங்களான்னு. அப்படியும் அவங்களும் ஹெல்ப் பண்ணலைன்னா நீங்கள் வெளியே பக்கத்தில் கடைங்க இருக்கு இல்லைங்களா, அந்த கடைங்களில் வேணால் நீங்கள் வந்து ஹெல்ப் கேட்கலாங்க. அதே மாதிரி முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி நேரில் கேஷ் கொடுத்து ரூம் புக் பண்ணுறோமோ அதே மாதிரி அவங்க வெக்கேட் பண்ணும்போதும் கையில் தாங்க கேஷ் கொடுப்பாங்க. இப்போ அதையுமே மாற்றிட்டாங்க. நம்மளுமே கார்ட்ஸ் மூலமாக தான் நம்ம பே பண்ண வேண்டியதாக இருக்கும். அவங்க ரிட்டர்ன் பண்ணுறதுமே நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தாங்க வந்துடுது. அமௌண்ட் எப்போ வரும் பார்த்தீங்கன்னா, ரூமை வெக்கேட் பண்ணால் நம்ம ஒரு 24 ஹவர்ஸில் வரோங்க. ஸோ எங்களுக்கு வீட்டுக்கு வந்தோடனே தாங்க வந்தது. ஸோ ஒரு நாள் 2 நாள் முன்ன பின்ன ஆகலாங்க. சப்போஸ் மணி வரலை அப்படின்ற பட்சத்தில் அங்கே ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் மாதிரி கொடுக்குறாங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எனக்கு இன்னும் மணி வரலை, உங்களோட அலாட்மெண்ட் ஸ்லிப்போட அதில் இருக்க டீட்டெயில் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க அந்த கேஷை உங்களுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. ஸோ உங்களுக்கு மணி ரிட்டர்ன் வர வரைக்குமே அலாட்மெண்ட் பண்ண ரூமோட ஸ்லிப்பை வந்து நீங்கள் கையில் பத்திரமா வச்சுருங்க. கீழ் திருப்பதியில் ரூம் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ் திருப்பதியில் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு நிவாசம் அங்கே எடுக்கலாங்க. விஷ்ணு நிவாசம் எங்கே இருக்குன்னா, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குங்க. அங்கே ரூம் சார்ஜ் எவ்வளோனா 300 ருபீஸ்லேருந்து 900 1500 வரைக்கும் இருக்குங்க. 300 ருபீஸ் தான் ஸ்டார்டிங்கே. அது நான் ஏசிங்க. அப்புறம் 500 ருபீஸும் இருக்குது. 800 வந்து ஃபுல் ஏசிங்க. உங்களுக்கு இந்த விஷ்ணு நிவாசம் பொறுத்த வரைக்குமே ரூம்ஸ் எல்லாமே லக்ஸரியஸாக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னா கோவிந்தராஜா சத்திரம்னு இருக்குங்க. அங்கே வந்து 24 ஹவர்ஸ்மே ரூம்ஸும் கொடுப்பாங்க. அங்கே வந்து 50 ருபீஸ் ஆர் 100 ருபீஸ் ரூம்ஸ் தாங்க. சிஆர்ஓ ஆஃபீஸில் நீங்கள் ரூம் எடுக்கும்போது உங்களுக்கு இங்கே இந்த இடம் வேணும், இந்த காட்டேஜ் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்க முடியாது. அவங்க எந்த காட்டேஜ் உங்களுக்கு அலாட்மெண்ட் பண்ணுறாங்களோ அந்த காட்டேஜ் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அதில் எத்தனை பேர் வரைக்கும் தங்கிக்கலாம்னா 4லேருந்து 5 பேர் வரைக்கும் தங்கிக்கலாங்க. ரூமில் 2 பெட் இருக்கவங்க, நல்லா ஜன்னல் வசதியோடு தான் இருக்குமே. அதுக்கப்புறம் அட்டாச்சு பாத்ரூம் இருக்கவங்க. ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லா ரூமுக்கும் தனியாக இருக்காதுங்க, வெளியே செப்பரேட்டாக தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு 4 ரூமுக்கு ஒரு ஹாட் வாட்டர் தனியாக வெளியே கொடுத்துருப்பாங்க. நம்ம வெளியே பக்கெட் எடுத்துகிட்டு போய் பிடிச்சிட்டு வர மாதிரி தாங்க இருக்கும். சப்போஸ் நீங்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க, எனக்கு கொஞ்சம் லக்ஸரியஸாக வேணும், இங்கே டிடி தேவஸ்தானத்துலேயே எங்களுக்கு ரூம் வேணும் 1000 ருபீஸில் அப்படின்னு நீங்கள் அங்கே சிஆர்ஓ ஆஃபீஸில் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரூம்ஸ் வந்து கொடுப்பாங்கங்க. ரூம்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. நம்ம வேறு எந்த ஒரு ஊருக்கு போனால் கூட இந்தளவு க்ளீனாக இருக்குமா தெரியாது. அங்கே திருப்பதியில் ரோடு கூட ஒரு க்ளீனாக இருக்குங்க. அங்கங்கே குப்பை இருக்கவே இருக்காது. எந்த நேரமும் ஆளுங்க க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்கங்க. அதே மாதிரி நம்ம தங்குற ரூம் வந்து எத்தனை நாளைக்குனா கரெக்டாக 1 நாள் இருக்கலாங்க, இல்லைன்னா 2 நாள் இருக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம இருக்க முடியாதுங்க. அவங்களே வந்து நீங்கள் ரூமை காலி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. ஸோ ஒரு 2 டேஸ் மட்டும் தான் அங்கே அலவுடுங்க. நீங்கள் தனியாக போனீங்க, நான் தனி ஒரு ஆள் தான், எனக்கு ரூம்ஸ் கிடைக்குமானா தனி ஒருவருக்கு ரூம்ஸ் அங்கே கிடையாதுங்க. திருமலை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலிக்கு மட்டும்தான் ரூம்ஸ் அங்கே அலவுடு. சில பேர் வந்து என்னால் அவ்வளோ நேரம்லாம் வெயிட் பண்ணி நம்ம ரூம் வாங்க முடியாது, என்னால் லைனில் அவ்வளோ நேரம் நிற்க முடியாது, எனக்கு ப்ரைவேட் ரூம்ஸ் கிடைக்குமா அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக அங்கே ப்ரைவேட் ரூம்ஸும் இருக்குங்க. ஸோ அங்கே ப்ரைவேட்டாக நிறைய காட்டேஜஸ் இருக்குது. அங்கே இருக்க ஷாப்பில் வந்து நீங்கள் கேட்டிங்கனாலே இங்கே ப்ரைவேட் காட்டேஜஸ் எங்கெங்கே கிடைக்கும்னு நீங்கள் கேட்டிங்கனாலே உங்களே டீட்டெயில்ஸ் சொல்லிவிடுவாங்க. அங்கே ரெண்ட் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த ப்ரைவேட் காட்டேஜில்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயிலாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஏதாவது தகவல் தேவைப்படும்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் திருப்பதிக்கு போன என்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் நான் சாமி பார்த்த என்னோட அனுபவத்தையும் நான் ஷேர் பண்ணுறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.